ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க. அதாவது தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய பத்திரப்பதிவுத்துறையினுடைய வெப்சைட் டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி புதுசாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலேருந்து நிறைய பேருக்கு இந்த வில்லங்கச் சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பழைய வெப்சைட்டினுடைய இன்டர்ஃபேஸ் மொத்தமாகவே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த புது வெப்சைட்டினுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் ஈஸியிலேருந்து எல்லாமே பார்க்கலாம், கைட்லைன் வேல்யூலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கடந்த 28ஆம் தேதியிலேருந்து இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பு ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் அந்த இஷ்யூ எப்போ ரிசால்வ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் அது வரைக்கும் நீங்கள் வில்லங்கச் சான்று பார்க்கணும், இல்லை கைட்லைன் வேல்யூ வந்து பார்க்கணும், ஒரு பில்டிங் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற வெப்சைட்டே மொபைல் மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுது. ஆப்பு தான் இப்போதைக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ வில்லங்கச் சான்று டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஹோம் பேஜில் சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனாக மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் வில்லங்கச் சான்று அப்படின்ட்டு இருக்குது. அது மேலே கர்சர் வச்சிங்கன்னா வில்லங்கச் சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் பாருங்கள் வில்லங்கச் சான்றுக்கான தேடுதல் அப்படின்னு போட்டு சொத்து வாரியாக தேடுதல், ஆவண எண் வாரியாக தேடுதல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆவண எண் வாரியாக தேடுதல் அப்படிங்கிறது புதுசாக அப்டேட் பண்ணது. இப்போ உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியும், சப்டிவிஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா டேரெக்டாக அந்த புல எண் வாரியாக அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வில்லங்கச் சான்று வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து கடைசியாக அந்த சொத்தினுடைய பத்திரத்தின் எண் தெரியும், ஆவண எண் வந்து தெரியும் அப்படின்னா இந்த ஆவண எண் வாரியாக அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கடைசியாக பதிவு பண்ண பத்திர எண் தெரியாது, பட் அதுக்கு முன்னாடி உள்ள பத்திர எண் தெரியும் அப்படின்னா முன் ஆவண எண் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் சர்வே எண், அதாவது புல எண் வாரியாக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய மொத்த வில்லங்கமும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ புல எண் வாரியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பதிவு கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது வருவாய் கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வருவாய் தாலுக்கு அது எல்லாமே கொடுக்கணும். நான் பதிவு கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் மண்டலம் கேட்கும். மண்டலம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஆரம்ப நாள், உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வில்லங்கச் சான்று வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 2005 வேணும் அப்படின்னா, சாரி 2000 வேணும்னா 2000 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்குவேன். அடுத்ததாக முடிவு நாள், எந்த தேதி வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நேற்று தேதி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பதிவு கிராமம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எந்த பதிவு கிராமமோ அந்த பதிவு கிராமத்தினுடைய பெயரை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உட்பிரிவு எண் நீங்கள் கொடுக்காதுன்னா கொடுத்துக்கலாம். உட்பிரிவு எண் கொடுத்தீங்கன்னா அந்த சப்டிவிஷன் நம்பருக்கான வில்லங்கச் சான்று மட்டும் தான் வரும். சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த 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 சர்வே எண்ணில் இருக்கக்கூடிய மொத்த வில்லங்கச் சான்றும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் வந்து இதில் சேவ் ஆயிடுச்சு, விவரங்கள் வந்து சேவ் ஆயிடுச்சு. இது கூடவே இன்னும் 2-3 விவரங்கள் நான் சேர்க்கணும் அப்படின்னாலும் அந்த விவரத்தையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இது கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் காண்பிக்கப்படும் குறியீடு அப்படின்னு இருக்கும். இந்த கேப்சா கூட கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே தரவு கிடைக்கும் காலத்திற்கு இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த எந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எந்த வருஷத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா பகுதிக்கும் 1975 வில்லங்கச் சான்று அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1950 இருக்குது. ஓகே, இப்போ இதில் போய்ட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் சர்வே நம்பர் அந்த பகுதியிலேயே இல்லாத ஒரு சர்வே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு ரெட் கலரில் இருக்கும்.
ஜஸ்ட் இந்த ரெட் கலர் லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பிடிஎஃப் ஃபைல் தான் உங்களுக்கு தேவையான அந்த வில்லங்க சான்று. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் போயிட்டு உங்களை அந்த சொத்துக்கான வில்லங்கம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வகையில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வில்லங்க சான்றிதழ் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் ஆகுது. நான் இன்றைக்கி உங்களுக்கு லைவாக வந்து போட்டு காமிச்சாச்சு. ஸோ எல்லாருமே இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துங்க. அதே மாதிரி மொபைல் ஆப் எப்போ ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.